ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சனப்பொழுதும் அந்த அல்லாஹ்விற்கு எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்? யோசித்து பார்க்க அன்பு பெருமக்களே. நாம் குடிக்கும் தண்ணீர், உலகத்தை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான்? 71% நீர், 29% நிலப்பரப்பு. 71%-த்திலே நாம் குடிக்குவதற்கு தகுதிமிக்க நீர் என்று பார்த்தால் 0.5% தான். மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாமே எல்லாமே உப்பு தண்ணி, அதை பயன்படுத்த முடியாது. அல்லாஹ் சூரா வாக்கையால கேட்குறான். நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கையா ஓதணும் வீடுகளில், கண்டிப்பாக ஓது. நான் போகிற இடமெல்லாம் சொல்கிறது வாக்கையா ஓதுங்க. நிச்சயமாக எந்த வீடுகளிலே வாக்கையா சூரா ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு வறுமை வாசலுக்கே வராது. நாங்கள் சொல்லலாம், வீட்டுக்கு வாசலுக்கே வராது வறுமை. அல்லாஹ் அதில் கேட்கிறான், அஃபராயித்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீங்களா அந்த தண்ணியை பார்க்கலையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸினூன், மேகங்களுக்கு இடையிலிருந்து நீங்கள் அதை இறக்கி கொண்டு வருகிறீர்களா அல்லது நான் இறக்குகிறேனா? லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நினைத்தால் உங்கள் குடிக்கும் நீரையும் உப்பு நீராக மாற்ற முடியும். நீங்கள் குடிக்கும் நீரையும் உப்பு நீராக மாற்ற முடியும். எனவே நல்ல ஸ்வீட் வாட்டர் தர்றது அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்விற்கு அந்த தண்ணீரை குடித்து முடித்தவுடன் நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோமா? யா அல்லாஹ் தாகத்தோடு இருந்தேன்,